வணக்கம். ஆரோக்கியமே ஆனந்தம் என யூடியூப் உங்களை வரவேற்கிறது. இந்த பதிவில் மலச்சிக்கலுக்கான காரணம் மற்றும் அதற்கான மூலிகைகள் மற்றும் தீர்வை பற்றி காண்போம். இந்த பதிவை தருவது டாக்டர் சாமுவேல் புருஷோத்தமன். நாம் உண்ட உணவு செரிமான பாதையில் அலை போன்ற தசை சுருக்கங்கள் ஏற்பட்டு பந்துகளைப் போல் நகர்ந்து உணவு செரிக்கப்பட்டு மீதம் உள்ள உணவு மலமாக வெளியேறுவதை பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட் என்பார்கள். ஒரு வாரத்தில் 3 அல்லது அதற்கும் குறைவான தடவை மலம் வெளியேறினால் அல்லது மலம் மிகவும் வலியுடனுடன் மிகவும் உலர்ந்து கட்டியாக கடினமாக வெளியேறினால் அல்லது மலக்குடலில் இருந்து மலத்தை முழுவதுமாக காலி செய்ய முடியாது என்பது போன்ற உணர்வு ஏற்படுவதை மலச்சிக்கல் என ஆங்கில மருத்துவம் கூறுகிறது. ஆனால் தமிழ் மருத்துவம் ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 முறை கண்டிப்பாக மலம் கழிக்க வேண்டும் என்று கூறுகிறது. பெரியவர்களில் 16% பேரும் வயது வந்தவர்களில் 33% பேரும் மலச்சிக்கலுடன் உள்ளனர். மலச்சிக்கலுக்கு முக்கிய முதல் காரணம் நம் உணவு முறைகள். முதுமை, பயணம், கர்ப்பம், இரத்த அழுத்தம் மற்றும் சில மனநோய்க்கான சில மருந்துகளும் மலச்சிக்கலை உருவாக்கும். குடல் ஆசனவாய் புற்றுநோய்கள், ஆசனவாய் சுருக்கம், ஆசனவாயைச் சுற்றியுள்ள தோலில் பிளவு, குடல் அடைப்பு, மலக்குடல் வீக்கம், பெருங்குடல் மற்றும் மலக்குடலைச் சுற்றியுள்ள நரம்புகளில் பிரச்சனைகள், நடுக்கு வாதம், முதுகுத்தண்டு காயம், பக்கவாதம், மல்டிபிள் ஸ்க்லீரோசிஸ் ஆகிய நோய்களும் மலச்சிக்கலை உருவாக்கும். உடற்பயிற்சி செய்யாதவர்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சினை ஏற்படுகிறது. அடுத்து மலச்சிக்கலால் ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி காண்போம். மலச்சிக்கல் மனதளவில் ஒரு பெரிய பிரச்சனை. அதிகமாக மனச்சோர்வு ஏற்படும். மலம் கழிக்கும் மலவாயில் உருவாகும் புண்ணால் மூல நோய், இரத்தப்போக்கு ஏற்படலாம். அடிவயிற்றில் வீக்கம் மற்றும் குமட்டல் ஏற்படும். பசியின்மை மற்றும் சோம்பல் ஏற்படும். சில நேரங்களில் மலக்குடல் வெளியே தள்ளும் நிலை ஏற்படலாம். குடல் இறக்கம் மற்றும் கால்களில் உள்ள இரத்தக் குழாய்கள் சுருட்டு நோய் வர வாய்ப்பிருக்கிறது. மலம் ஒழுங்காக வெளியேறினால் ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைத்தால் போல் உடல் எளிதாகவும் ஆரோக்கியமாக தெரியும். மலச்சிக்கலுக்கான தீர்வை பற்றி இனி பார்ப்போம். பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் மதுவை தவிர்க்கவும். மலம் கழிக்க வேண்டும் என்ற உணர்வை புறக்கணிக்காதீர்கள். குழந்தைகளுக்கு அத்திப்பழக்கூழ், கொடிமுந்திரி, ஆப்பிள் சாறு போன்றவைகள் நல்ல மலமிளக்கி உணவுடன் சேர்த்து கொடுக்கலாம். மலமிளக்கிகளை சரியான முறையில் தேர்வு செய்யாவிடில் குடல் பலவீனம், குடல் செயல் இழப்பு போன்ற மோசமான விளைவுகள் உருவாகும். முதலில் உணவு முறையில் கவனம் செலுத்த வேண்டும். நார்ச்சத்து நிறைந்த கீரை, காய்கறிகளை உண்ண வேண்டும். ஆண்கள் ஒரு நாளைக்கு 38 கிராம் நார்ச்சத்தும் பெண்கள் 25 கிராம் நார்ச்சத்தும் உண்ண வேண்டும். ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர் தண்ணீர் குடிக்கவும். தினசரி நடைப்பயிற்சியால் குடல் பகுதிகள் நன்றாகச் செயல்பட்டு மலம் சிரமமின்றி வெளியேறும். கோதுமை தவிடு, இசபக்கோல் தவிடு ஒரு நல்ல மொத்தமாக உருவாகும் மலமிளக்கி. கோதுமை நார்ச்சத்து மலத்தில் தண்ணீரை மலம் உறிஞ்சிவிடும். இதனால் மென்மையான மலம் வெளியேறும். முளைக்கட்டின வெந்தயப்பொடி அல்லது கற்றாழைச் சாற்றில் ஊற வைத்து காய வைத்த வெந்தயப்பொடி ஒரு பக்க விளைவுகள் இல்லாத நல்ல பாதுகாப்பான நீரிழிவு நோய்க்கான மலமிளக்கி. அடுத்து லிக்விட் பரபேன் கிளிசரின் சப்போசிட்டரிகள், தேங்காய் எண்ணெய், ஆலிவ் எண்ணெய், விளக்கெண்ணெய் ஆகிய வகைகள் மசகு எண்ணெய் மலமிளக்கிகள். இவைகள் ஆசனவாயின் உட்புற உராய்வை குறைத்து மலம் எளிதாக வெளியேற்றும். இந்த வகை மலமிளக்கி பாதுகாப்பானது. விளக்கெண்ணெயை அமெரிக்க மருந்து கட்டுப்பாட்டுத்துறை மலமிளக்கியாக உபயோகிக்க அனுமதி அளித்துள்ளது. அடுத்து மருத்துவ மலமிளக்கியாக சென்னா அவரியை உட்கொள்ளலாம். சென்னா அவரி ஒரு வலுவான இயற்கை தூண்டுதல் மற்றும் மொத்தமாக உருவாகும் மலமிளக்கியாகும். சென்னா அவரி குடலில் நீர்ச்சத்தை நிலைநிறுத்தி குடலில் தசைகளில் சுருக்கங்களை தூண்டி மலத்தை வெளியேற்றுகிறது. சென்னா அவரியில் உள்ள சேன்னோசால் என்ற மருத்துவப் பொருளை ஆங்கில மருத்துவத்தில் மலமிளக்கியாக உபயோகித்துள்ளனர். சென்னா அவரியை மூலிகை பொடியாகவும் மற்றும் ஒரு தேநீராகவும் எடுத்துக்கொள்ளலாம். அமெரிக்காவின் உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு சென்னா அவரியை மலமிளக்கியாக உபயோகிக்க அனுமதி கொடுத்துள்ளனர். தூத்துக்குடியிலிருந்து சென்னா அவரி தேநீர் பாக்கெட்டாகவும் மூலிகை பொடியாகவும் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியாகிறது. அகத்திக்கீரையும் ஒரு நல்ல மலமிளக்கி.
நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் மூன்றும் சேர்ந்த திரிபலா இயற்கையான எளிமையான நல்ல பக்க விளைவு இல்லாத மலமிளக்கி. வயிறு இரைப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கு திரிபலா ஒரு சிறந்த மருந்து. தயிர் போன்ற புரோபயாடிக் நிறைந்த உணவுகளை உண்ணுங்கள். நார்ச்சத்து நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகள், அவற்றின் தோலுடனும் முழு தானியமாக கோதுமை, கம்பு, ஓட்ஸ் போன்ற தானியங்கள் குடல் இயக்கத்திற்கு உதவி செய்து ஒரு நல்ல மலமிளக்கியாகச் செயல்படும். சிலர் நேர்வாளம் என்ற பருப்பை மலமிளக்கியாக உபயோகிப்பார்கள். நேர்வாளம் கொடுமையான தூண்டுதல் வகையான பக்க விளைவுகள் உள்ள மலமிளக்கி. ஆரம்ப கால ஆங்கில மருத்துவத்தில் இந்த நேர்வாளம் எண்ணெயை மலமிளக்கியாக உபயோகித்துள்ளனர். பின்னர் நேர்வாளத்தின் பக்க விளைவுகளால் தங்கள் மருத்துவ அட்டவணையிலிருந்து நீக்கிவிட்டனர். இந்திய முறை மருத்துவத்திலும் நேர்வாளத்தை அட்டவணை ஈல், அதாவது விஷம் சார்ந்த மருந்து என்று சேர்த்துள்ளனர். தமிழர்கள் மருத்துவத்தில் உள்ள சிவதைச் சூரணம் மற்றும் வட்ட நிலவாகைச் சூரணம் பக்க விளைவுகள் இல்லாத நல்ல மலமிளக்கி. கடுகு ரோகிணியும் ஒரு நல்ல மலமிளக்கி. கடுகு ரோகிணி அதிகம் கொடுத்தால் குடலை பிரட்டும் குணம் கொண்டது. எனது நண்பர் மறைந்த டாக்டர் V.S. மோகன் அவர்கள் மலமிளக்கி சூரணத்தில் சிறிதளவு ஜிங்க் என்ற நாக பற்பம் சேர்த்துக் கொடுப்பார். ஜிங்க் என்ற நாக பற்பம் குடலில் உருவாகும் புண்ணையும் வீக்கத்தையும் குறைத்து மலக்கட்டுக்கு நிரந்தர தீர்வை கொடுக்கும். நாகம் என்ற ஜிங்க் விட்டமின் சார்ந்த பக்க விளைவு இல்லாத உடலுக்கு தேவையான முக்கியமான தாது உப்பு. மறைந்த வைத்தியர் கணபதி கோன் அவர்கள் சென்னா அவரி 100 கிராம் விதை முந்திரிப்பாகு மற்றும் நாகம் என்ற ஜிங்க் சேர்த்து மலமிளக்கியாக கொடுப்பார். மலமிளக்கி சூரணத்தில் காய்ந்த விதை முந்திரியைச் சேர்த்தால் மலம் வெளியேறும் பொழுது வயிற்றில் பிரட்டல் வலி இருக்காது. மலச்சிக்கலுக்கு காரணம் தெரிந்து சிகிச்சை பெற்றால் நிரந்தரமாக குணப்படுத்தலாம். ஏதேனும் உங்களுக்கு தேவை இருந்ததால், சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த பதிவு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். பதிவுகளை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்கள். கமெண்ட் இருந்தால் போடுங்கள். வணக்கம்.